இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சுந்தரகாண்டம்ல 22nd சர்க்கம். ஸோ 21st சர்க்கம்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, ராவணன் வந்து சீதையை வந்து ஆசை வார்த்தைகள் எல்லாம் காட்டி, நீ என்கிட்ட இருந்தாதான் உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்லாம் சொல்லி அந்த வார்த்தைகளால சீதையை வந்து மயக்க பார்த்தா இல்லையா. இப்ப அடுத்தது 22வது சர்க்கத்துல ராவணன் வந்து கெடு வைக்கிறான் சீதைக்கு. இந்த டைம்குள்ள நீ எனக்கு ஓகே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெடு வைக்கிறான். சோ அப்ப சீதை வந்து என்ன சொல்றா, நான் வந்து போன சர்க்கத்துல சொன்னா இல்லையா, நீ ராமன் ஒருத்த வருவான், அவன் வந்தா நீ இங்க இருக்கவே மாட்ட அப்படின்னு சீதை வந்து ராவணனுக்கு சொன்னான். அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்ட அந்த ராவணன் வந்து என்ன பண்றான்னா, அந்த சீதைய பார்த்து சொல்றான், உலகத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வினோதமான உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு மனுஷன் தன்னோட காதலிய வந்து திருப்தி பண்றானோ அத்தனை அவன் வந்து அந்த பெண் கிட்ட அடிமையாவே ஆயிடுறான். அதே மாதிரி எந்த அளவுக்கு அவன் வந்து அவகிட்ட ரொம்ப பிரியமா பேசுறானோ அந்த அளவுக்கு அவன் வந்து அவளால அலட்சியப்படுத்தவும் படுறான். ஸோ தவறான பாதைகள்ல ஓடக்கூடிய ஒரு தேர் குதிரைகள், அதை வந்து ஒரு தேர்ந்த சாரதி அதை வந்து ஓட்டக்கூடிய ஒருத்த வந்து கட்டுப்படுத்துறா போல, உண்மையில நான் வச்சுருக்கக்கூடிய காதல் வந்து என் மனசுல எழுந்த கோபத்தை வந்து அடக்கி வச்சிடுறது. ஏன்னா சீதை எவ்வளோ பேசினாலும் ராவணனுக்கு கோபம் வருதே தவிர அதை அவனால காட்ட முடியல சீதை மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்புனால. ஸோ மனுஷங்களோட காதல் வந்து ரொம்ப விபரீதமானது. யார்கிட்ட ஒருத்தனுக்கு வந்து ஆசை ஏற்படுறதோ அவர்கிட்ட அவனுக்கு வந்து பரிவு, நட்பு, உணர்ச்சிகள் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் ஏற்படுறது அப்படின்றான். திருப்பியும் மேற்கொண்டு சீதை கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் நான் வந்து உன்னை கொல்லாம இருக்கேன். அப்போ கபட முனிவர் வேடம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ராமன் கிட்ட பாசம் வச்சுட்டு நீ வந்து வாஸ்தவத்துல நீ கொல்லப்பட வேண்டியவள் தான் அப்படின்னு சொல்றான். அவமானம் செய்யப்பட வேண்டியவள் நீ. அதனால என்ன பார்த்து எத்தனை வார்த்தைகள் நீ கடுமையாக பேசிட்ட, அந்த வார்த்தைகள் ஒன்னொன்னுத்துக்கும் உனக்கு கடுமையான மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன ராவணன் வந்து கோபத்தினால படபடப்போட கூட சீதையை பார்த்து இன்னும் கூட பேச ஆரம்பிக்கிறான். நான் உனக்கு 2 மாசம் உனக்கு கெடு கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன். ஸோ அதனால நீ என்ன அப்பப்ப அவளை வந்து இந்த மாதிரி திட்டினா கூட அப்பப்ப சீதையை வந்து ஆசை வார்த்தைகள்லாம் சொல்றான். அழகான முகம் கொண்டவளே அப்படின்லாம் சொல்றான். அதுக்கப்புறமாவது நீ வந்து என்னோட படுக்கையில ஏறணும் அப்படிங்கிறான். 2 மாதங்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ என்ன ஒருவேளை கணவனாக ஏத்துக்கல அப்படின்னாக்க என்னோட சமையல்காரர்கள் ஒன்ன வந்து என்னோட கார்த்தால உணவுக்காக சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமையல் அறைக்கு மடப்பள்ளிக்கு எடுத்துட்டு போயிடுவா அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி அவன் வந்து மைதிலி, ஜானகி, சீதாதேவி இருக்கா இல்லையா, அவ வந்து பயமூர்த்துற வார்த்தைகள்லாம் பேசினான். அதை பார்த்த அந்த தேவ கந்தர்வைன ஸ்திரீகள் அவெல்லாம் வந்து சீதை பயப்படுற மாதிரி இருக்காளேன்னு ரொம்ப துக்கம் அடைகிறாளாம். சில பேர் வந்து உதட்டுல காமிக்கிறா, சில பேர் வந்து முகத்துல இல்ல வாய் அசைவுகளால, இன்னும் சில பேர் வந்து கண் ஜாடைகளாலையும் சீதையை வந்து ஆஸ்வாசப்படுத்துறா அந்த பின்னாடி பக்கத்துல இருந்து இருந்துட்டு. அவளால தைரியம் கொடுக்கப்பட்ட சீதை வந்து அரக்கனா இருக்கக்கூடிய அந்த ராவணனை பார்த்து திருப்பி சொல்றா. அந்த வார்த்தைகள் வந்து சீதாதேவி தன்னோட கற்பு நெறி மேல வச்சிருந்த அந்த ஒரு அசாத்திய நம்பிக்கை, பலம், இது எல்லாத்தோட இருமாப்போட இருந்தா கூட அது வந்து ராவணனுக்கு கூறிய ஒரு ஹிதோபதேசமாகவே இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ வாஸ்தவத்துல உன்னோட சேமத்துல அக்கறை கொண்டவர்கள் யாருமே உனக்கு இல்ல போல இருக்கு அப்படிங்கிற. அப்படி யாரானும் இருந்தாக்க இப்படிப்பட்ட இழிவான செயல்ல இருந்து உன்னை தடுத்திருப்பா. இந்திரனோட தர்ம பத்னியா இருக்கக்கூடிய இந்திராணிய விரும்புற மாதிரி அந்த தர்மாத்மா ராமனோட தர்ம பத்னியா என்ன விரும்பக்கூடியவன் உன்னை தவிர இந்த 3 உலகங்கள்ல வேற யாருமே இருக்க மாட்டான். அரக்க குலத்திலேயே நீசன் நீதான் அப்படின்னு சொல்லிட்டான். சோ ரொம்ப வீரத்தோட இருக்கக்கூடிய அந்த ராமனோட மனைவியா இருக்கக்கூடிய என்ன பார்த்து என்னென்ன நீ தகாத வார்த்தைகள் சொன்னியோ அதோட பாவத்தை அனுபவிக்காம நீ போமாட்ட அப்படிங்கிறான். ஒரு காட்டுல ஒரு மத யானையும் ஒரு சின்ன முயல் ஒரு நேர்ல சந்திச்சுண்டா எப்படி இருக்கும்? அப்போ ராமன் யாருன்னா மத யானை மாதிரி இருக்கக்கூடியவர், நீ யாருன்னா ஒரு அல்பமா இருக்கக்கூடிய முயல் மாதிரி இருக்கக்கூடியவன். சோ அந்த முயலோட அந்த மரண கதி தான் உனக்கு ஏற்பட போறது. இக்ஷ்வாகு வம்சத்திலகமா இருக்கக்கூடிய ராமனை நீ வந்து இகழ்ந்து பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமே வரலையா அப்படின்னு கேக்குறான். நீ வந்து அவரோட கண்ணில் இன்னும் படல, அதனால நீ என்ன வேணா அது வரைக்கும் பேசின்னு இருக்க. ஆனா ஒருவேளை நீ அவரோட கண்ணில் பட்டுட்டேன்னா உன் கதி அவ்வளவுதான் அப்படின்றான். இப்போ பெண்கள் கிட்ட நீ வந்து ரொம்ப நாகரிகமாக பழக தெரியாத நீசன் நீ அப்படிங்கிறான். காட்டு பூனைகளை போல
கருப்பும் மஞ்சளுமாகவும் குரூரமாகவும் விகாரமாகவும் என்னை வெறிச்சு பார்க்கக்கூடிய உன்னோட இந்த 2 கண்கள் இன்னும் ஏன் தான் பிடுங்கப்பட்டு தரையில விழலியோ அப்படிங்கிறா. அந்த தர்மசீலன் ராமனோட தர்ம பத்தினி, அதுவும் தசரத மகா சக்கரவர்த்தியோட நாட்டு பெண் என்ன பார்த்து பேசிய உன்னோட நாக்கு அழுகி இன்னும் ஏன் தான் போலியோ அப்படின்றா. 10 தலையை கொண்ட ராவணனா இருக்கக்கூடிய அவனை பார்த்து திருப்பி சொல்றா, சாம்பலாக பொசுக்கி விட வேண்டிய ஒன்ன வந்து நான் இப்பவே என்னோட பதிவிரத தவத்தினால சாம்பலாக பொசுக்கிடுவேன். ஆனா அதை நான் இப்ப பண்ணாம இருக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறா. ஒண்ணு என்னதுன்னா, ராமனோட அனுமதியை எனக்கு இன்னும் கிடைக்கல. 2வது, நான் ஒரு தவ நெறிய பாதுகாத்துட்டு வரதுனால சாபம் கொடுத்து என்னோட தபோபலத்தை குறைச்சிக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படிங்கிறான். அந்த ராமனானவர் எப்படிப்பட்டவர்னா, பரந்த உள்ளம் கொண்டவர். அவர்கிட்ட இருந்து நீ என்ன அபகரிச்சிட முடியாது. ஆனா நீ என்ன அபகரிச்சிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருந்தேன்னா அது விதியோட ஒரு நாடகம் தான் அப்படிங்கிறான். உன்னோட மரணத்துக்காக நிச்சயமாக விதி ஒரு நாள் திட்டம் போட்டுதான் வச்சிருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீ உன்னை வந்து ஒரு சூரன் அப்படின்னும் குபேரனோட சகோதரன் அப்படின்னும் பெரிய பெரிய சேனைகள் உன்கிட்ட இருக்குன்னு நீ பீத்திண்டதானே. அப்படியானாக்க ராமனை கபடமாக ஏன் நீ என் கண்ணுல இருந்து மறைய வச்சு திருட்டுத்தனமாக அவர் மனைவியா இருக்கக்கூடிய என்ன அபகரிச்சு வந்தது எதுக்கு அப்படின்னு கேக்குறான். பெரிய சைன்யத்தோட போய் ராமனை போர்ல வென்றிருந்தாக்க அது ஒரு சூரனுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த சீதையோட வார்த்தையை கேட்டு ராவணன் வந்து அவனோட கண்களை உருட்டி சுழற்றி இந்த சீதாதேவியை உத்து பாக்குறான் திருப்பி. அப்போ அவனோட தோற்றம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கான். கருத்த மேகம் போல இருக்கக்கூடிய அவனோட தலைகளும் புஜங்களும் ரொம்ப பெருசா இருக்கு. அவன் வந்து பலமும் நடையும் வந்து சிங்கத்து மாதிரி இருந்துதான். அவன்கிட்ட எல்லா சம்பத்துகளும் இருக்கு. ஆனா அதனால என்ன பயன் அப்படிங்கிறான். அவனோட அந்த நாக்கு நுனியும் கண்களும் வந்து தீப்பொறிகள் மாதிரி இருந்துதான். அவன் அசைஞ்சின்னு இருக்கக்கூடிய மகுடத்தோட ரொம்ப உயரமான தோற்றத்தோட விதவிதமான மாலைகளையும் சந்தன பூச்சிகளோடையும் இருந்தான். சிவப்பான மாலை வஸ்திரங்கள்லாம் போட்டுந்தான். தங்க தோல் வளைகள் அதெல்லாம் போட்டுருக்கான். அவனோட இடுப்புல கட்டப்பட்டிருந்த அரைஞான் கயிறுல பெரிய பெரிய இந்திரநீல கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்கறதுக்கு பார்க்கடல்ல அமுதம் கடையறதுக்காக அந்த மந்திர பர்வதத்தை சுத்தி வாசுகி அந்த பாம்புனால வாசுகியை வந்து கயிறாக கட்டி வச்ச மாதிரி இருந்துதான். அப்போ ராட்சசராஜன் வந்து முழுமையா இருக்கக்கூடிய அவனோட 2 புஜங்களோட அப்படி இருக்கிறத பார்த்தாக்க ஒரு மந்திர பர்வதமே வந்து 2 சிகரங்களோட இருக்கிற மாதிரி இருந்துதான். அவனோட காதுகள்ல வந்து குண்டலங்கள்லாம் போட்டுருக்கான். அதை பார்க்கறதுக்கு ஒரு மலை மேல இருந்து 2 அசோக மரங்களோட உச்சியில சிவப்பான தளிர்களும் மலர்களும் கொத்து கொத்தாக இருந்தா போல இருந்துதான். அவன் வந்து கல்ப விருட்சத்தை மாதிரியும் வசந்த ருதுவே உருவம் எடுத்து வந்தா மாதிரியும் இருந்தானாம். ஆனா மயானத்துல இருக்கக்கூடிய சமாதி மண்டபத்தை போல அத்தனை அலங்காரத்துக்கு மத்தியிலும் பயங்கரமாகத்தான் இருந்தான். ஏன்னா அவன் ராட்சசனாச்சே அப்படிங்கிறான். கோபத்தினால சிவந்து போன கண்களோட வைதேகிய உத்து பார்த்து நாகப்பாம்ப போல சீரிண்டு வந்து இன்னும் பேசுறானாம். ராமன் வந்து சாமர்த்தியம் இல்லாதவன், அவன்கிட்ட பொருள்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ அவனைத்தான் வந்து அனுசரணையோட நினைச்சுட்டே இருக்க. அப்போ விடியற் காத்தால இருட்ட வந்து சூரியன் எப்படி தன்னோட ஒளியால அழிச்சுடுமோ நான் இப்போவே உன்னை அழிச்சுடுறேன் அப்படிங்கிறான். இப்படி மைதிலி கிட்ட சொன்ன அந்த சத்ருக்களை கதற செய்யக்கூடிய ராவணன் வந்து கோரமான உருவங்களை கொண்ட அரக்கியர்கள் எல்லாருக்கும் இப்ப கட்டளை போடுறான். அதாவது ஒற்றை கண் படைத்தவள், ஒற்றை காதோடு இருக்கக்கூடியவள், மூடியோட கூடிய காதோட இருக்கக்கூடியவள், இந்த மாதிரி அந்த நிறைய பேர் ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் எப்படி இருக்கா, ஒரு மாதிரி விகாரமா இருக்கான்னு பார்த்தோம் இல்லையா. அவளுக்கெல்லாம் ராவணன் ஒரு கட்டளை போடுறான். நீங்க வந்து தனியாகவோ இல்லாட்டி ஒன்று கூடியோ இந்த சீதை எப்படியாவது என்னோட வசத்துக்கு வந்துடணும் அப்படிங்கறதுக்கு நீங்க அவள்கிட்ட போய் பேசணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறான். பிரதிகூலமாகவோ இல்லாட்டி அனுகூலமாகவோ பேசி இல்லாட்டி சாமதான பேதங்கள் அப்படின்ற உத்திகளை கையாண்டோ தேவைப்பட்டா தண்டம்னு சொல்லக்கூடிய உபாயத்தை கை கொண்டோ அந்த வைதேகியை என் பக்கம் மனம் மாற பண்ணணும் அப்படின்றான். இப்படி அந்த அரக்கிகள் எல்லாருக்கும் கட்டளை இட்டுட்டு காதல் கோபம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா உணர்ச்சிகளையும் தன்னோட மனசுல கொந்தளிக்க அந்த ஜானகியை பார்த்து அந்த சீதாதேவியை பார்த்து திருப்பியும் திருப்பியும் மிரட்டின்டே இருக்கான். அப்போ உடனே தானியமாலினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கி ராவணன் கிட்ட நெருங்கி வந்து அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு தசக்ரீவனை பார்த்து சொல்றா, அதாவது ராவணனை பார்த்து சொல்றா, என்னோட நீங்க வந்து இன்பமா இருங்கோ, இந்த சீதையினால உனக்கு என்ன பிரயோஜனம், இவ வந்து ஒரு சோக பிடிச்ச நிறத்தோட இருக்கா, அதனால
இவ வந்து எப்படின்னா ஒரு அற்பமான மானுட சாதி பெண் தான். நீங்க உங்களோட புஜபல பராக்கிரமத்தினால எவ்வளவோ தேவலோகத்துக்கு நிகரான சுகபோக ஐஸ்வர்யங்களை நீ வச்சுருக்க இல்லையா, அதனால அதை அனுபவிக்கிறதுக்கு பிரம்மா வந்து இவளுக்கு விதி எழுதல. அதனால நீ என்ன பண்ணுனா அவளை விட்டுட்டு விருப்பமில்லாத ஒரு பெண் கிட்ட நீ ஏன் போற, அதனால உன்னோட உடம்பு தான் தாபமாறுது. அதுக்கு மாறாக இச்சையோட உண்மையில ஆசையோட இருக்கக்கூடிய ஒருத்திய விரும்புறதுனால உனக்கு உண்மையான மனப்பிரீத்தி ஏற்படும் அப்படின்னு ராவணனை வந்து திசை திருப்ப பாக்குறான். இப்படி சொல்லிட்டு அந்த அரக்கி பலிஷ்டனா இருக்கக்கூடிய ராவணனை அப்புறப்படுத்தி கூட்டின்னு போறான் அந்த பக்கம். இந்த சாகசத்தை பார்த்து சிரித்த மேகத்தை மாறி கருமையான அரக்கன் அந்த இடத்துல இருந்து திரும்பி போறான். அந்த ராவணன் புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் பூமியையே வந்து அவன் அதிரும்படி செய்யற மாதிரி இருந்ததான். ஏன்னா அவ்வளவு கோபத்தோட அப்படி ராவணன் நடந்து போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். ஒளிரும் சூரியனை போல ஒளி வண்ணத்தோட இருந்த தன்னோட அரண்மனையில அவன் நுழையறான். தேவ கன்னிகைகள், கந்தர்வ பெண்கள், நாக கன்னிகைகள் எல்லாரும் அந்த தசகிரீவனை சூழ்ந்துண்டு அந்த பெரிய அரண்மனைக்குள்ள நுழையறான். சோ தர்ம நெறியில ஊன்றி இருந்த அந்த மைதிலிய ராவணன் பயமூர்த்தி நடுங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சீதையை விட்டு சென்று காதலால மோகிக்கப்பட்டு தன்னோட அரண்மனைக்குள்ள புகுந்து போறான் அப்படிங்கிறது இந்த சர்க்கத்தை முடிக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கத்துல அரக்கிகள்லாம் எப்படி ராவணனை வந்து தூண்டுறா அப்படிங்கறது அடுத்த சர்க்கத்துல பார்க்கலாம்.